லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. ஸோ இன்றைய நேர்காணல் நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கும். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஜூன் மாதம் வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அதாவது குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் மத்தியில பல விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா குரு அப்படின்ற ஒரு பிளானட் வந்து நிறைய விஷயத்த வந்து இம்பாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெல்த், ஃபினான்ஸ், கல்யாணம், ஜாப், அதுக்கப்புறம் பேபி, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ குரு பயிற்சி அப்படின்ற போது மக்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லா நேயர்களுமே ரொம்பவுமே எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து முழுமையான சுபத்துவமான ஒரு கிரகம். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம பழமொழிகள்லேயே சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை நம்ம மேல விழுந்துராதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இந்த குரு பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு எங்க இருந்து எங்க மாறுறாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜூன் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. இது நாள் வரைக்கும் புதன் வீடான மிதுனத்துல இருந்தவர் இப்ப கடக வீடு அப்படிங்கிற சந்திரனுடைய வீட்டுக்குள்ள வரப்ப அதனுடைய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுவும் உச்ச குருவாக வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி கடக வீட்டுக்கு அவர் வருவாரு. அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் உச்ச குருவாக என்னென்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படிங்கிற இந்த அடைமொழி எல்லாம் ஏன் நம்ம குருவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லெவலா ஒருத்தவங்க அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா அவருக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கிறது இருக்கணும், குரு யோகமான ஸ்தானங்கள்ல இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. யோகமான ஸ்தானங்களை குரு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. திருமணம் ஆகணுமா, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லுவோம். குழந்தை பிறப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பலன் கூடி வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகழடையணும், புகழுடைய உச்சத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்குமே குருவுடைய அருள் தேவை. அப்படி எடுத்தோம்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே வந்து குருவுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பரிபூரணமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த குரு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப அழகான சொல். ஏன்னா கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ரு அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த குருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இருட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் குருவினுடைய சிறப்பாகவே பார்க்கப்படுது. அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் பாருங்க, எப்பயுமே குரு வந்து கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எக்கனாமிக்கலாக சில கிரைசிஸ் எல்லாமே இருக்கு. ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் வந்து குரு கடக வீட்டுக்குள்ளாக வரப்போறாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஷேர்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த தங்கம் விலை ஏறுமா ஏறாதா, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கே, இதை நம்பிலாம் நாங்கள் ETF சில்வர் பீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல தங்கத்தினுடைய விலையா இருந்தாலும் சரி, வெளியினுடைய விலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பராபவ ஆண்டினுடைய அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தான். இவருடைய கட்டளைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மேகாதிபதியா இருக்கட்டும், தானியாதிபதியா இருக்கட்டும், சேனாதிபதியா இருக்கட்டும், மற்ற பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஃபேவரா வந்து மற்றவங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல குருவினுடைய கடகராசி வரவு அப்படிங்கிறது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சார், உலக அளவில் வந்து நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே ஒரே வந்து வார் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால நிறைய பொருளாதார ரீதியாக வந்து சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க சார்? குரு கடகராசிக்கு 12 வருஷம் கழிச்சு, அதுவும் உச்ச குருவாக உள்ள வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், வேர்ல்டு மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நான் இந்த அப்சர்வேஷனை பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுக்கு எப்பயுமே வந்து ஒரு தன்மை இருக்குங்க. உச்ச குருவாக வரும்போது அவர் உலகளாவிய அளவுல பெரும் நன்மைகளை கொடுப்பார். இப்ப எல்லாருடைய மனநிலையிலையும் ஏதோ ஒரு சோர்வு இருக்கும், கைண்ட் ஆஃப் வந்து அடுத்த வாழ்க்கை குறித்த ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாமே வந்து ஆஃப்டர் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறுவதற்கான தன்மை இருக்கு. ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போக முடியல, வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிம்மதியா இங்க இருப்போமா, இல்ல வந்து இந்தியாவுக்கு போயிடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு. விசா ப்ராசஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான ப்ராசஸா இருக்கட்டும், இதெல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு நிறைய NRIஸும் சொல்றீங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. குறிப்பாக இந்த ஆண்டு 2026 அப்படிங்கிறத
கூட்டுத்தொகையாக கூட்டினோம்னா எண் 1 அப்படிங்கிறது வரும். அப்போ சூரியனுடைய ஆதிக்கமும் இந்த ஆண்டு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சூரியனும் குருவுமே எப்பவுமே ஃபேவரான பிளானட்ஸ் தான். அப்படி பார்க்குறப்ப மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் குறிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனமும் அமைதியை தேடக்கூடிய விஷயமா அமையும். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய அப்சர்வேஷன்ல கடகத்துல எப்பெல்லாம் குரு வராரோ பெரிய பெரிய தலைவர்களுக்கான உயிர்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அறிவியலாளர்கள், கல்வி ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக்ல வந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள், இவங்களுடைய உயிரிலெல்லாம் ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பெனாசிர் பூட்டோ அவங்க இறந்தப்ப அவங்களுடைய காலகட்டத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் குரு பயணிக்கிற காலத்தில் தான் அவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது நடந்தது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்தின் போதும் கூட கடகத்தில் தான் குரு இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வச்சு பார்க்குறப்ப தலைமைத்துவத்தில் சில சமயங்களில் மாற்றம் வருவதற்கான மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயம், ஒற்றை குடை கீழே நாட்டை கொண்டு வரணுன்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகாத ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது டிக்டேட்டர்ஷிப்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் குரு வந்து அலோ பண்ண மாட்டார். வேர்ல்டு வைடு ஒரு அமைதி அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எக்கனாமிக் கிரைசிஸ் இதனால் வரைக்கும் இருந்தாலும் கூட இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஷேர்ஸாக இருக்கட்டும், இடிஎஃப்ஆக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பாக குரு பயிற்சி எல்லாருக்குமே சாதகமான சௌகரியமான குரு பயிற்சியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. குரு பயிற்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி விருச்சக ராசி நேயர்கள். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவுமே சாதகமா இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல உச்ச குருவாக அமர்றாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல குரு வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை விட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை பலமும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாக்குறப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஓவரால் அந்த குரு பயிற்சி 90% நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா அமைய போகுது. இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு வந்து குரு பயிற்சியில குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல இருக்க போகுது சார்? குருவினுடைய பார்வை ராசியிலேயே விழுகுதுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ராசியில், அதுக்கப்புறம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 3 இடங்களிலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது அமைய போது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறப்ப என்னங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும், சகலமும் கிடைக்கும். எப்படின்னா இது நாள் வரைக்கும் மரியாதையே இல்லை சார், குடும்பத்திலேயே மரியாதை இல்லை சார், வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இல்லை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கும் உங்கள் மீதும் மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்தில் உருவாக போகுது. நீங்களே வந்து உங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறோமே, அழகாக தெரிகிறோமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். என்ன சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு பயிற்சி நடந்து முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன தெளிவு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் நிறைய குழப்பங்கள்ல இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மன தெளிவு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்ல எப்படி செயல்படுறது அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். இதெல்லாம் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வரக்கூடிய யோகமாக பார்க்குறோம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ரொம்ப சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வடிவங்கள் அப்படிங்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது, எப்பயுமே 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தது அப்படின்னா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயம். நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியமாக இருக்கட்டும், உங்களுடைய முன்னோர்கள் முன் ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய புண்ணியமாக இருக்கட்டும், குலதெய்வத்தினுடைய அருளாக இருக்கட்டும், வீட்டு தெய்வத்தினுடைய அருளாக இருக்கட்டும், கன்னி தெய்வத்தினுடைய அருளாக இருக்கட்டும், எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு பார்க்குறப்ப குருவினுடைய பலன் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக விருச்சிக ராசிக்கு இருக்குது. கவலை இனி எதற்கு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான ஹேஷ்டேக்காகவே நான் கொடுக்குறேன். விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில ஃபினான்ஸ், அதாவது வேலை வாய்ப்பு மற்றும் பிசினஸ் எப்படி சார் இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசியில் குரு பார்வை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயங்களை கொடுக்குது. அப்படி பார்க்குறப்ப வேலையில் முன்னேற்றம், அதுக்கப்புறம் வந்து தொழிலில் முன்னேற்றம், இதனால் வரைக்கும் தொய்வாக இருந்து கொண்டிருந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகள், தொழில் நிறுவனத்தில் இவங்கெல்லாம் இருந்தனால தான் பிஸ்னஸ் சரியாக போகலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா
நமக்கு ஃபேக் பீப்புள்ஸை அடையாளப்படுத்தி காமிப்பார். இவன்லாம் குரூப்பில் டூப்பு அப்படிங்கிற மாதிரியான அடையாளப்படுத்தி காமிச்சு அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. இது நாள் வரைக்கும் வந்த பணம் எங்கே போனதுனே தெரியல சார் அப்படின்னு சொன்னவங்க கூட முறையாக ஒரு 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயாவது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிப்பீங்க. வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஏதேனும் இடம் வாங்கி போடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே வரும். ஆக மொத்தம் பார்த்தோம்னா ஃபினான்ஸ், கெரியர், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த 3மே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. குரு பார்வை அப்படின்னாலே டக்குன்னு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் தான் மைண்டுக்கு வரும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயம் வந்து லவ் லைஃபாக இருக்கட்டும், ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இவங்களுக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவுமே காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க, ஒரு லவ்வர் வந்து நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதும் அப்படிங்கிறது, ஓவர் பொசசிவ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வரக்கூடிய தன்மையில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களை அவங்க சரியாக புரிஞ்சிக்காத ஒரு தன்மைக்குள்ளாக போயிடுவாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் குருவினுடைய பார்வை ரொம்ப சாதகமாக இருக்குது. 3, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இடங்களிலும் குரு பார்வை கிடைக்கிறதுனால காதல் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட்டட் ஆகிறதுனால நல்ல திருமண வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போது. ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய லவ்வில் பட்ட காயங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பர்சனலாக ஹீல் பண்ணிக்கோங்க. காயங்களை மட்டுமே நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஹீலிங் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அபண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்களே தடை பண்ணிக்கிறீங்க. அதனால் கொஞ்சமாக பர்சனல் ஹீலிங்லாம் மறந்துடுங்க. நிறைய விஷயங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்காம முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் மொத்தமாக மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ காதல் அதாவது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில் வெற்றின்ட்டீங்க. குழந்தை பேர் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்குது. அப்போ புத்திரஸ்தானம் வலுப்பெறுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இட்டும் தொட்டும் சின்னதாக வந்து குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அந்த உணவு அமிர்தத்திற்கே சமமானது அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை நீங்கள் சுவைப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படிங்கிறப்ப கவலைப்படாமல் இருங்க. நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் குருவினுடைய அருளால் கிடைக்க போகுது. அடுத்ததான் முக்கியமான விஷயம், இந்த குரு பார்வையில் ஹெல்த் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் நிறைய ஆசிலேஷன்ஸ், தயக்கம், தாமேலேயே வந்து நிறைய டவுட் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் நாம தான் சரியாக நடந்துக்கலையோ, இந்த உலகமே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குது, அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகளில் தான் ஏதேனும் தவறு இருக்கும், இந்த மாதிரி நிறைய குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ ராசிக்கு குருவினுடைய பார்வை வர்றதுனால மன தெளிவு கிடைக்கும். எந்த விஷயங்களில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். உடல் அப்படிங்கிறது ரொம்பவுமே வலுப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். பாரதி சொல்கிற மாதிரி உடலினை உறுதி செய் அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் கலந்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம் போகணும் அப்படிங்கிற விஷயங்களில், மசில்ஸ் டெவலப் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாகும். ஃபிட்னஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவீங்க. யோகா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வருவீங்க. ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு நோட் தான் உங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. வழிபாடுன்னு வரும்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறப்பு பரிகாரம். விருச்சிக ராசிக்காரங்க இன்னும் வாழ்க்கையை யதார்த்தமாகவும் சுமூகமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு 2 பரிகாரங்கள் கொடுக்குறேன். ஒன்று வந்து வாழ்வியல் பரிகாரம். இது நாள் வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, நெகட்டிவாக இருந்தது, என் வாழ்க்கையில் என்ன நல்லதே பார்க்கல, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கான அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரணும். ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அது நிம்மதியாக பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படின்னாலே இது மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு நோட்டாக அமைய போது. கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்ப பழனி போயிட்டு வாங்குங்க. படி ஏறி பழனி போய் முருகனை பார்த்துட்டு வாங்க. பஞ்சாமிர்தம் மாதிரி வாழ்க்கை ரொம்பவுமே இனிப்பாக அமைய போகுது. ஓவராலாக இந்த குரு பயிற்சிக்கு பார்த்தது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டான lifehoroscope.in அப்படிங்கிற பேஜில் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கான என்னென்ன குவரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், மேரேஜ் ப்ரெடிக்ஷனில் மேட்சிங்காக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கான டேர்ம்ஸாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேருக்கு என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை என்ன குரூப்பில் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், வெளிநாடு செட் ஆகுமா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு. இப்போலாம் ஐடி செக்டர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, அப்போ என்னுடைய பிள்ளையை வந்து ஐடி செக்டர் நோக்கி நான் அனுப்பலாமா, இந்த மாதிரியான queries-லாம் கூட பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்படி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற விஷயங்களுக்கான அந்த கேள்விகளோட எங்ககிட்ட வாங்க. முறையான தெளிவான பதில்களோட எங்களுடைய டீம் என்னைக்குமே உங்களுக்காக காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிஸி வேர்ல்டில் சில பரிகாரங்களோ பூஜைகளோ என்னால் மெனக்கெட்டு பண்ண முடியல, அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் சரியான அமைப்புகள் இல்லை, என்னால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கூட நம்முடைய டீமை வந்து அப்ரோச் பண்ணுங்க. நம்ம டீம் கிட்ட உங்களுக்கான பரிகாரங்கள், பூஜைகள், ஹோமங்கள் எல்லாமே முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு lifehoroscope.in அப்படிங்கிற பேஜை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ குரு பயிற்சி பற்றி ஓவராலாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது போன்ற டிஃப்ரெண்ட்டான பதிவுகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.